நேத்து பார்த்த கேள்வியில எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். நேத்து பார்த்த கேள்வியில எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகேயா? நேத்து பார்த்த கேள்வியில எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். ஓகே ஓகே, டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, பிள்ளைங்க இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நேத்து பார்த்த கேள்வி ஓகே, வன்மை தொடர்பான கேள்வி. சோ வன்மை தொடர்பான கேள்வியில உங்களுக்கு தெரியும், ஷார்ட்டா சொல்றேன் வன்மை தொடர்பான கேள்விய. வன்மை அல்லது கடினத்தன்மை என்பது நீரில் எதன் காரணமாக ஏற்படுதுன்னா கால்சியம் மெக்னீசியம் அயன்கள் காரணமாக ஏற்படுது. கால்சியம் மெக்னீசியம் அயன்கள் காரணமாக ஏற்படுது. ஓகே, கடினத்தன்மை அல்லது நீரின் வன்மை எதனால ஏற்படுதுன்னு கேட்டா கால்சியம் மெக்னீசியம் Ca2+ Mg2+ அயன்களால் ஏற்படுது. இந்த வன்மை பாத்தீங்களா ரெண்டு வகைப்படும். ஒண்ணு தற்காலிக வன்மை, இன்னொன்னு நிரந்தர வன்மை. ஒண்ணு தற்காலிக வன்மை, இன்னொன்னு நிரந்தர வன்மை. ஓகே, தற்காலிக கடினத்தன்மை, நிரந்தர கடினத்தன்மை எல்லாம் ஒண்ணுதான். இதுல தற்காலிக கடினத்தன்மையை மாத்திரம் நாங்க என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா அகற்றலாம். நீரிலிருந்து தற்காலிக கடினத்தன்மையை மாத்திரம் நாங்க அகற்றலாம். எப்படி? வெப்பப்படுத்துவதன் மூலம். அந்நீரை வெப்பப்படுத்துவதன் மூலம் தற்காலிக கடினத்தன்மையை நாங்கள் அகற்றிக் கொள்ளலாம். ஆனால் நிரந்தர கடினத்தன்மையை வெப்பப்படுத்துவதன் மூலம் அகற்ற இயலாது. புரியுதா? சோ தற்காலிக கடினத்தன்மை அல்லது தற்காலிக வன்மையை நாங்க வெப்பப்படுத்துவதன் மூலம் அகற்றிக் கொள்ளலாம். ஆனால் நிரந்தர கடினத்தன்மையை வெப்பப்படுத்துவதன் மூலம் அகற்ற இயலாது. தற்காலிக கடினத்தன்மைன்றது எதனால் உருவாகுறதுன்னு கேட்டா கால்சியம் மெக்னீசியம் அயன்கள இருகாபனேற்ற அயன்களால் உருவாகிறது. HCO3- இருகாபனேற்ற அயன்களால் உருவாகுது. இருகாபனேற்ற அல்லது ஐதரசன் கார்பனேட்னு சொல்லுவோம். சோ தற்காலிக கடினத்தன்மைன்றது கால்சியம் மெக்னீசியம் அயன்கள இருகாபனேற்ற அயன்களால் உருவாகுது. அதாவது கால்சியம் இருகாபனேற்று மெக்னீசியம் இருகாபனேற்று, அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். ஆனா நிரந்தர கடினத்தன்மை சல்பேட்டு, குளோரைட்டு, நைட்ரேட்டு போன்ற விடயங்களால் ஏற்படுவதுதான். ஓகே, போன்ற விடயங்களால் ஏற்படுவதுதான் இந்த நிரந்தர கடினத்தன்மை. அதாவது கால்சியம் மெக்னீசியம் அயன்கள சல்பேட்டு, குளோரைட்டு, நைட்ரேட்டு வடிவம். கால்சியம் சல்பேட்டு, மெக்னீசியம் சல்பேட்டு, கால்சியம் குளோரைட்டு, மெக்னீசியம் குளோரைட்டு, கால்சியம் நைட்ரேட்டு, மெக்னீசியம் நைட்ரேட். இதனால் ஏற்படுவதுதான் நிரந்தர கடினத்தன்மை. ஓகே, மூணாவது கேள்வி பாருங்க. மேலே குறித்த நீரின் தற்காலிக வன்மையில் செல்வாக்கு செலுத்தும் ரசாயன சேர்வையை அகற்றுவதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கையை குறிப்பிடுக. சரி, என்னது? இப்பதான் சொன்னேன். இப்ப என்ன சொன்னேன்? குறித்த நீரின் தற்காலிக வன்மையில் செல்வாக்கு செலுத்தும் ரசாயன சேர்வை என்னது? தற்காலிக வன்மையில் செல்வாக்கு செலுத்தும் ரசாயன சேர்வை என்னது? கால்சியம் இருகாபனேற்று, மெக்னீசியம் இருகாபனேற்று. சோ அந்த சேர்வையை நாம் அகற்றுறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நீரை வெப்பப்படுத்த வேண்டும். ஓகேயா? சரி, இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்லதானே? ஓகே, சரி. அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே, அடுத்த கேள்வி. ஒரே தடவையில் ஏராளமான நாற்றுகளை பெறுவதற்கு தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் பிரபல்யமான தாவர இனப்பெருக்கல் முறையாக நுண்ணினப்பெருக்க முறையை குறிக்கிறார். திருப்பியும் சொல்றேன், ஒன்ஸ் மோர். ஒரே தடவையில் ஏராளமான நாற்றுகளை பெற்றுக்கொள்வதற்கு தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் பிரபல்யமான தாவர இனப்பெருக்க முறையாக நுண்ணினப்பெருக்க முறையை குறிப்பிடலாம். அதுல முதலாவது கேள்வி, நீங்க பார்த்த கேள்விதான் முதலாவது கேள்வி. இதன் போது வைரஸ் தொற்றற்ற நாற்றுகளை பெற்றுக்கொள்ளும் முறையை குறிப்பிடுக. சொல்லுங்க. படிச்சு அழுத்து போயிருக்கு உங்களுக்கு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்னவா என்னது?
நுண் இனப்பெருக்கம், நுண் இனப்பெருக்கத்துல வைரஸ் தொற்றற்ற நாற்றுகளை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா நாங்க என்ன வளர்ப்பு செய்யும்? நுண் இனப்பெருக்கத்துல நிறைய வளர்ப்பு, கள வளர்ப்பு, களவியல் படிவு வளர்ப்பு, தோற்றடிப்பு வளர்ப்பு, மூடுபடை வளர்ப்பு அப்படின்னு சொல்லி நிறைய வளர்ப்பு இருக்கு. விளங்குதா? நிறைய வளர்ப்பு இருக்கு. அதுல வைரஸ் தொற்றற்ற தாவரங்களை நாங்க பெற்றுக்கொள்ளணுமா இருந்துச்சுன்னா நுண்ணின பெருக்கத்துல என்ன வளர்ப்பு செய்யலாம்னு கேட்டா அரும்பு வளர்ப்பு, அரும்பு வளர்ப்பு, பிரி இலைய வளர்ப்பு. இதுதான் பிரதானமானது, பிரி இலைய வளர்ப்பு. இது ரெண்டும் தான் மிக முக்கியமான விஷயம். இந்த ரெண்டு வளர்ப்பும் நாங்க செய்யும் போது என்ன செஞ்சு கொள்ளலாம்? இந்த வளர்ப்பு செய்யும் போது நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்? வைரஸ் தொற்றற்ற நாட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஒரு நுண்ணின பெருக்கத்துல பிரதான அனுகூலம் கேட்டா வைரஸ் தொற்றற்ற நாட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். வைரஸ் தொற்று அற்ற நாட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேயா? இந்த நுண்ணின பெருக்கத்துல பிரதானமா என்ன தாவரங்கள், எந்த தாவரங்கள் பிரதானமா நாங்க செய்யறோம்? பிரதானமா நாங்க செய்யறோம் அன்னாசி, வாழை, உருளைக்கிழங்கு போன்றவற்றை சொல்லலாம். அன்னாசி, வாழை, உருளைக்கிழங்கு போன்றவற்றை நாங்க சொல்லலாம். இதெல்லாம் என்னது? நுண்ணினப்பெருக்கம் செய்யப்படுற ஒரு தாவர வகைகள், தாவர வகைகள் சொல்லலாம். ஓகே, பெரும்பாலும் இதுதான் செய்வோம். அன்னாசில எல்லாம் அங்க வளரும், அன்னாசி வாழைல எல்லாம் அங்க வளரும். உருளைக்கிழங்கும் ஒரு வகையான அங்க வளர்ப்பு, அங்க வளர்ப்பு, புதை வளர்ப்பு அல்ல, உருளைக்கிழங்கு அரும்பு வளர்ப்பு, உருளைக்கிழங்கு அரும்பு வளர்ப்பு. இது ரெண்டும் அங்க வளர்ப்பு, ஓகன் கல்ச்சர் அங்க வளர்ப்பு. சரி, சோ இதுல விளங்கிடாது அரும்பு வளர்ப்பு, பிரிகளை வளர்ப்பு. இது ஓகே தானே? இதுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இதுல எதுவும் டவுட் இருக்கோ? ஓ, அப்ப சார் பிரியிலையத்துல என்ன பிரியிலையம் சார் பயன்படுத்துவாங்க கேட்டீங்கன்னா உச்சி பிரியிலையம் தான் பயன்படுத்தும். ஏன் உச்சி பிரியிலையம் பயன்படுத்துறீங்க சார் அப்படின்னு கேட்டா, உச்சி பிரியிலையத்துலதான் நிறைய இளம் களங்கள் இருக்கு. என்ன களங்கள்? இளம் களங்கள் நிறைய இருக்கு. ஓகே, இளம் களங்கள் நிறைய இருக்கு. ஏன் சார் பிரியிலையத்தை எடுக்கிறாங்க? வைரஸ் தொற்றற்ற நாட்டுகளை பெறுவதற்கு ஏன் பிரியிலைய வளர்ப்பு எடுக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த பிரியிலையம் என்ன செய்யும்? வைரஸ் பிரிகடைவதை பார்க்க மிக வேகமாக பிரிகடையும். சோ அதனாலதான் வைரஸ் தொற்றற்ற நாட்டுகளை நாங்க இந்த வளர்ப்பின் மூலமா பெற்றுக்கொள்ளும். அப்ப கேட்பாங்க, ஏன் பிரியலைய வளர்ப்புல வைரஸ் தொற்றற்ற நாட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம்னு கேட்டாங்களா இருந்துச்சுன்னா, எதுக்காக பெற்றுக்கொள்ளலாம்? பிரியிலையமானது வைரஸ் பிரிகடைவதிலும் பார்க்க மிக வேகமாக பிரிகடையும். வைரஸ் பிரிகடைவதிலும் பார்க்க மிக வேகமாக பிரிகடையும். அதனாலதான் பிரியலைய வளர்ப்பு வைரஸ் தொற்று அற்ற நாற்றுக்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்க. சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, இங்கு வளர்ப்புடகத்தை கிருமியளிப்பதற்கு பயன்படுத்தப்படும் நிபந்தனைகளை குறிப்பிடுக. இங்கு வளர்ப்புடகத்தை கிருமியளிப்பதற்கு பயன்படுத்தப்படும் நிபந்தனைகளை குறிப்பிடுக. சரி, இது சொல்லி 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 எனக்கு அழுத்து போச்சு. சத்தியமா அழுத்து போச்சு. ஒரு வளர்ப்புடகத்தை கிருமியளிப்பதற்கு நாங்க பயன்படுத்தப்படுற உபகரணம் பாத்தீங்கன்னா ஆட்டோகிளேவ், அமுக்க வடுகலன், அமுக்க வடுகலன். அமுக்க வடுகலன் என்ற நிபந்தனை சொல்லி கொடுத்தேன். 121 பாகை செல்சியஸ், 15 PSI அல்லது வேறு எப்படி எழுதலாம்? 1.06 கிலோகிராம் மீட்டர் -2 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது காலம் 15 நிமிஷம், அல்லது சிலவங்க எழுதுவாங்க 15 to 30 நிமிஷம்னு எழுதுவாங்க. நீங்க 15 நிமிஷம்னு போடணும். புரியுதா? விளங்குதா? சில நேரம் 15 to 30 நிமிஷம்னு எழுதுங்க, சில நேரம் 15 நிமிஷம்னு போடலாம். ரெண்டும் சரிதான். ஓகேயா? சோ ஒரு வளர்ப்புடகத்தை கிருமியளிப்பதற்கு நம்ம பயன்படுத்தப்படுற உபகரணம் அமுக்கவடுகலன். அந்த அமுக்கவடுகளின் நிபந்தனை வெப்பநிலை 121 பாகை செல்சியஸ்,
அமுக்கம் அமுக்கம் 15 psi எழுதலாம். psi என்றது பாஸ்கல் மாதிரி தான். 15 psi psi என்றது ஈஸியா இருக்கு தானே. psi எழுதுங்க, அது ஈஸி தானே. இதை வேணா எழுதுங்க. அப்ப 1.06. இது எனக்கு என்ன படுதுன்னா சிம்பிள் தானே. 121 பாகை செல்சியஸ் 15 psi 15 நிமிஷம், அவ்வளவுதான். சிலவங்க 15 to 30 நிமிஷம்னு எழுதுவாங்க, அதுவும் ஓகே தான், அது சரிதான். சிலவங்க 20 நிமிஷம்னு போடுவாங்க, 20 நிமிஷம்னு எழுதுவாங்க, இது சரிதானே. 15 to 30ல 20 உள்ளுக்கு தானே இருக்கு, 15க்கு 30க்கு இடையில தானே 20 இருக்கு, சரியா? அதாவதுமா ஒரு பிராக்டிகல் பாத்தீங்கன்னா நான் செய்யற மாதிரி நீ செய்ய முடியாது. என்கிட்ட இருக்க உபகரணமாக உங்ககிட்ட இருக்காது, அதனால டைம் கொஞ்சம் முன்ன பின்ன போகும், அளவுகளும் கொஞ்சம் முன்ன பின்ன போகும். அது நம்ம அக்யூரேட்டா சொல்லலாது. நெட்ல பாருங்களேன், ஒரு வெப்சைட்ல ஒண்ணு கொடுத்துருக்கு, இன்னொரு வெப்சைட்ல இன்னொன்னு கொடுத்துருக்கு. அதுதான் எங்க யூனிவர்சிட்டிலையும் சொல்லுவாங்க, அபிஷியல் வெப்சைட் சொல்லுவாங்க. நாங்க ரிசர்ச் செய்ய போறோம்னா சொல்லுவாங்க அவங்க அபிஷியல் வெப்சைட் கொஞ்சம் சொல்லுவாங்க, சயின்ஸ் டைரக்ட், ரிசர்ச் கேட் அப்படின்னு சொல்லி ஒரு அபிஷியல் வெப்சைட் சொல்லுவாங்க. அந்த வெப்சைட்ல தான் நாங்க பார்க்கணும். கான் அகாடமி அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட் இருக்கு, அதுலதான் நாங்க தேடணும், இல்லைங்கதா? இப்ப யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அதை அவங்க சொல்லுவாங்க என்னென்னதுல தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க ஏலவலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நார்மலா நெட்ல அடிச்சு பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, வருதா நோட்ஸ் கம்பேர் பண்ணுங்க. ஓகே, அவ்வளவு. எதுவும் தெரியலாடி கேளுங்க. சோ அப்ப அந்த கேள்விக்கு விட பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இதுதான். சோ வெப்பநிலை ஏ 121 பாகை செல்சியஸ், ஏ கான விடை 121 பாகை செல்சியஸ், பி கான விடை இது, சி கான விடை இது. இதுல எதுவும் டவுட் இருக்கோ? இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, சோ அடுத்த கேள்விக்கு போவோமா? நம்ம அடுத்த கேள்விக்கு போவோமா? ஓகே, சோ அடிக்கிறேன், ஸ்கிரீன்ஷாட் அடிக்கணும், அடிக்க வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி. வீடியோ கிளியர் இல்ல சார், இன் யுவர் சைடா? நீங்க உங்களோட நெட்வொர்க் பாத்துக்கோங்கம்மா. மத்தவங்க வீடியோ கிளியரா இருக்கா? இப்போ ஓகே. ஓகே, வீடியோ அந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் கூட கொஞ்சம் நெட்வொர்க் பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது பி கேள்வி. பயிற்சியின் போது விரும்பத்தக்க இயல்புகளை கொண்ட தாவரங்களை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி? பயிற்சியின் போது விரும்பத்தக்க இயல்புகளை கொண்ட தாவரங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒட்டுதல் மேற்கொள்ளப்படும். உங்களுக்கு தெரியும் ஒட்டுதல். ஓகே, ஒட்டுதலை நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஒட்டுதல் 2 வகைப்படுமா? உண்மையா போனா ஒட்டுதல்ன்றது 2 வகை தானே, கிளை ஒட்டு, அரும்பொட்டு. இதுல கிளையோட்ட நாங்க கிராஃப்டிங்னு சொல்லுவோம், அரும்பொட்டை நாங்க படிங்னு சொல்லுவோம், படி. இதுல பெரும்பாலும் ஒட்டுதலுக்கு இங்கிலீஷ் பதம் கிராஃப்டிங் தான், கிராஃப்டிங் தான் சொல்லுவோம், கிராஃப்டிங். ஓகே, சரி. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அரும்பொட்டுல பாத்தீங்கன்னா எச் ஒட்டு, டி ஒட்டு, வி ஒட்டு, எல் ஒட்டு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, எச் ஒட்டு, டி ஒட்டு, வி ஒட்டு, எல் ஒட்டு. முக்கியமா துண்டொட்டு, துண்டொட்டை நாங்க பச்சொட்டுன்னு சொல்லுவோம். துண்டொட்டை நாங்க துண்டொட்டு அல்லது பச்சொட்டுன்னு சொல்லுவோம். பச்சொட்டு, பேட்ச் பேட்ச் பாடிங்னு சொல்லுவோம். சோ பேட்சொட்டு, பேட்ச் பாடி, பேட்ச் பாடிங் எல்லாம் அரும்பொட்டுக்குள்ள வரும். கிளையொட்டுக்குள்ள என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணையொட்டு, அணையொட்டு. அணையொட்டை நாங்க என்ன சொல்லலாம், வேற என்ன பேரு சொல்லலாம்? அணையொட்டுக்கு இன்னொரு பேர் என்னது? அணையொட்டு, பக்க ஒட்டு, நா ஒட்டு, ஆப்பொட்டு, பசுமையொட்டு,
மிஸ் பண்ணிங்க. சரி, நீங்க சொல்லுங்க, அணையொட்டுக்கு மறுபெயர் சொல்லுங்க. அணையொட்டுக்கு மறுபெயர் சொல்லுங்க. வில்லொட்டு. ஓகே, வில்லொட்டு அணையொட்டு ரெண்டு ஒண்ணுதான். ஓகே, அணையொட்டுக்கு மறுபெயர் கேட்டேன், வில்லொட்டு. ஓகே ஓகே. சோ சோ அணையொட்டு, பக்க ஒட்டு, நாவொட்டு, ஆப்பொட்டு, பசுமை ஒட்டு. பசுமை ஒட்டுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா இளம் நிலை ஒட்டு. ஓகேயா, பசுமை ஒட்டுக்கு மறுபெயர் இளம் நிலை ஒட்டு. பசுமை ஒட்டுக்கு மறுபெயர் இளம் நிலை ஒட்டு. இளம் நிலை ஒட்டு. ஓகே, பசுமை ஒட்டுக்கு மறுபெயர் இளம் நிலை ஒட்டு. சோ கிளியொட்டிட வகைகள் இன்னும் நிறைய இருக்குமா, இன்னும் நிறைய வகைகள் இருக்கு, சொல்லிட்டே போகலாம். ஓகேயா, இன்னும் நிறைய வகைகள் இருக்கு, சொல்லிட்டே போகலாம். ஓகே, ஆப்பொட்டுலயே தலைகீழ் ஆப்பொட்டு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா பிரதானமான இந்த 5 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த 5 ஒட்டுகள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, பாலம், பால ஒட்டு. பால ஒட்டு கேள்விப்படுறீங்களா? பால ஒட்டு, பிரிட்ஜ், பிரிட்ஜ் கிராஃப்டிங் சொல்லுவோம். பால ஒட்டு, பாலம் மாதிரி ஒட்டுறது, அது இருக்கு. நிறைய இருக்கு. நானும் கிட்டத்தட்ட 12, 13, 14 வரை ஒட்டு பார்த்தேன் நான் யூனிவர்சிட்டியில. நான் டிரெக்டா பார்த்தேன். ஓகே, முடியொட்டு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, அவ்வளவுதான் தேவையில்ல. உங்களுக்கு தேவையானதை படிங்க. அணையொட்டு தேவை, பக்க ஒட்டு தேவை, நாவொட்டு, ஆப்பொட்டு, பசுமை ஒட்டு தேவை. ஓகே, பசுமை ஒட்டு தான் தேவை கட்டாயம். பசுமை ஒட்டு இன்னொரு பேர் தான் இளம் நிலை ஒட்டு. பசுமைன்றது கிரீன் தானே, இளம் நிலை தானே, இளம் நிலை ஒட்டு. ஓகேயா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, சரி. சோ எங்களோட கேள்விக்கு போவோம். எங்களோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, பயிற்சியின் போது விரும்பத்தக்க இயல்புகளை கொண்ட தாவரங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஒட்டுதல் மேற்கொள்ளப்படுகின்றது. விரும்பத்தக்க இயல்புகளை கொண்ட தாவரங்களை பெறுவதற்கு ஒட்டுதல் மேற்கொள்ளப்படுகின்றது. படத்தில் காட்டப்பட்டுள்ள ஒட்டிட பேர் என்னது? சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு படம் காட்டேன் முதல். அந்த படத்துல காட்டப்பட்டுள்ள ஒட்டுதல் பேர் என்ன? சொல்லுங்க. எஸ், இதுதான் அணையொட்டு. அந்த படத்துல காட்டப்பட்டிருக்கிறதுக்கு பேர் என்ன? அணையொட்டு. அல்லது வில்லொட்டுன்னு கூட சொல்லலாம். அணையொட்டு அல்லது வில்லொட்டு. வில்லொட்டு. அணையொட்டு அல்லது வில்லொட்டுன்னு சொல்லலாம். ஆர்க் பட்டிங், சாரி, ஓகே, ஆர்க் கிராஃப்டிங் சொல்லு. ஓகே, சோ உருவில் காட்டப்பட்டுள்ள ஒட்டுதல் முறையை பெயரிடுகன்னு கேட்டா என்ன பெயரிடுக? என்ன ஒட்டு? அணையொட்டு அல்லது வில்லொட்டுன்னு சொல்லணும். ஓகே, சரி சரி. சோ இதுல நான் இதை காட்டுறேன். நான் உங்களுக்கு ஒட்டுதல் வகையை நான் உங்களுக்கு நெட்ல காட்டுறேன். நெட்ல இருக்கு, அதை நான் காட்டுறேன், யோசிக்காதீங்க. சரி, இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். இந்த இரண்டாவது கேள்வி, இந்த ஒட்டுதல் முறை கொரக்கா தாவரத்தில் சற்று வேறு விதமாக மேற்கொள்ளப்படும். இங்கு ஒட்டு வெற்றியளித்த பின்னர் இரு ஒட்டுக்கட்டைகளிலும் ஒரு ஒட்டுமுளை மாத்திரம் வைக்கப்படும். இரு ஒட்டுக்கட்டைகளிலும் ஒரு ஒட்டுமுளை மாத்திரம் வைக்கப்படும். இதன் மூலம் கிடைக்கும் நன்மை என்ன? சொல்லுங்க பாப்போம். இதன் மூலம் கிடைக்கிற நன்மை என்ன? இந்த ஒட்டுதல் முறை கொரக்கா தாவரத்தில் சற்று வேறு விதமாக மேற்கொள்ளப்படும். இங்கு வெற்றியளித்த பின்னர் இரு ஒட்டு, இந்த கொரக்கா தாவரத்துல ஒட்டானது வெற்றியளித்த பின்னர் இரு கட்டைகளிலும் ஒரு ஒட்டுமுளை மாத்திரம் வைக்கப்படும். அப்படி வைக்கிறனால எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? நன்மை என்ன? அதாவது கொரக்கா தாவரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த வேர் தொகுதி இல்லை. கொரக்கா தாவரத்துக்கு நாங்க ஒரு சக்தி வாய்ந்த வேர் தொகுதி இல்லை. வேர் தொகுதி காணப்படாது. சோ நாங்க அந்த கொரக்கா தாவரத்தை
இந்த அணையொட்டி மூலமா செய்யறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னு கேட்டா மேலதிக வேர் தொகுதியை உருவாக்குறது. மேலதிக வேர் தொகுதியை உருவாக்குறது. நீங்க ஷார்ட்டா எழுதலாம், மேலதிக வேர் தொகுதியை உருவாக்க முடியும். அதாவது திருப்பியும் சொல்றேன்னா, கொரக்கா தாவரத்துக்கு சக்தி வாய்ந்த வேர் தொகுதி இல்ல. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, அணையொட்டுல இரண்டு ஒட்டுக்கட்டைக்கு நடுவுல ஒரு ஒட்டு முளைய வச்சு என்ன செஞ்சிருவீங்க? கட்டிடுவீங்க. ஓகே, அப்படி ரெண்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி சேர்த்து வச்சு கீழிருந்து மேலாக கட்டிடுவீங்க. இப்ப என்ன செய்யும்? இந்த ஒட்டு முளை பாத்தீங்கன்னா இதுல இருந்து இப்படியே என்ன வளரும்? வேர் வளரும். வேர் வளர்ற நேரம் வேர் இப்படியே வளரும். வேர் வளர்ற நேரம் நாங்க இந்த பகுதியை வெட்டிட்டு இது அப்படியே கொண்டு வந்து எங்க நடலாம்? ஒரு தாவரத்தை இது அப்படியே கொண்டு வந்து ஒரு பொட்சில நடலாம். ஓகே ஓகே சரி. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க செஞ்சு கொள்ளலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க செஞ்சு கொள்ளலாம். சோ திருப்பியும் சொல்றேன், இந்த கொரக்கா தாவரம் என்பது அணையொட்டு அல்லது இல்லொட்டுல செய்யறதுக்கான காரணம் என்னன்னா மேலதிக வேர் தொகுதி உருவாக்க முடியும். ஏன்னா கொரக்கா தாவரத்துக்கு சக்தி வாய்ந்த வேர் தொகுதி இல்ல. அதாவது வீரியமான வேர் தொகுதி இல்ல. சோ நாங்க மேலதிக வேர் தொகுதியை உருவாக்க முடியும் இந்த ஒட்டு பயன்படுத்தினால. பிரதானமாவே ஒட்டுதல் பயன்படுத்தினால மேலதிக வேர் தொகுதி ஒன்று உருவாக்க முடியும். அதுல ஸ்பெஷல் வில்லொட்டு, அதாவது அணையொட்டு பயன்படுத்துறதுனால என்ன செய்யலாம்? மேலதிக வேர் தொகுதி ஒன்று உருவாக்க முடியும். ஓகே, இதுதான் மெயினான விஷயம். எது டவுட் இருக்கா அதுல? எது டவுட் இருக்கா அதுல? எங்களுக்கு எவ்வளவு டீப் கொஸ்டின்ஸ் வரும்? உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டீப் கொஸ்டின்ஸ் வரும்னா, ஒட்டுதல்னா என்னது, ஒட்டுதல்ல வகை என்னது, ஓகே, ஒட்டுதலுக்கு தேவைப்படுற விஷயங்கள், ஒட்டுமுளை, ஒட்டுக்கட்டை. ஒட்டுமுளையை தெரிவு செய்யும் போது கவனிக்க வேண்டிய காரணி, ஒட்டுக்கட்டையை தெரிவு செய்யும் போது கவனிக்க வேண்டிய காரணி, கிளையொட்டிட வகைகள், அணுமுட்டிட வகைகள். அவ்வளவுதான். ஒட்டுதல்ல அணுகுணம், பிரதிகுணம், இவ்வளவுதான் ஒட்டுதல் இருக்கு. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க போனா ஒட்டுதல்ல வகைகளை குறிப்பிட்டு கேட்கலாம். ஏன்னா இந்த முறை பதிவைத்தண்ட வகை வந்துச்சு. சோ அடுத்த முறை ஒட்டுதல்ல வகையை கேட்டு வரலாம்னு நான் சொல்றேன். வரலாம். ஓகே, இல்லாட்டி நுண்ணினப்பெருக்கத்துக்கும் போகலாம். ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கேள்வி செய்யும் போதே நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் வரும், சில வேளை இது வரலாம், இது வராம இருக்கலாம். பாஸ் பேப்பர் படிக்கும் போதே நான் சொல்லிட்டேன். பாஸ் பேப்பர் கிளாஸ் வராதவங்களுக்கு எனக்கு தெரியாது. பாஸ் பேப்பர் கிளாஸ்ல வரும்போதே நான் சொல்லிட்டேன் இது வந்திருக்கு, சோ அடுத்த எக்ஸாமுக்கு இது வரலாம்னு சொல்லிட்டேன். ஓகே, பாஸ் பேப்பர் கிளாஸ் வராதவங்களுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியும். ஓகே, டீச்சர்ஸ் கைட்ல 1.2 இருக்கா அமுக்கமா, ஆனா 1.0 ஆறுது சரி. ஓகே, 1.0 ஆறுது சரி. ஓகே, வேற புளிப்பு கொரக்காய் பெற்றதா? இல்லம்மா, அதாவது அவங்க கேட்ட கேள்விக்குதான் பதில். அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாரு. அவங்க நான் கேக்குறாங்க, இரண்டு கட்டைக்கு நடுவுல நாங்க என்ன வைப்போம்னா இதை வைப்போம், ஒரு ஒட்டுமுளை வைப்போம். ஒரு ஒட்டுமுளையை வச்சு நாங்க கீழிருந்து மேல கட்டிட்டு அதுல இருந்து ஒரு வேர் தொகுதி உருவாக்க முடியும். அவங்க கேட்கிற நன்மை அதுதான் கேட்க வராங்க. அணையொட்டு அல்லது வில்லொட்டு பயன்படுத்துறதுனால நாங்க மேலதிக வேர் தொகுதியை உருவாக்க முடியும். அதுதான் எங்கட நன்மை. ஓகே, ஓகே. சோ அப்ப நான் ஒட்டுதல்ல படம் பார்ப்போமா? ஓகே, ஒட்டுதல்ல படத்தை பார்ப்போம். ஒட்டுதல்ல படம் பார்ப்போம்.
ஓகே, சோ இதுல காட்டப்பட்டுள்ள எண்ணொட்டு, இது எண்ணொட்டு. ஜஸ்ட் மினிட், கொஞ்சம் இருங்க அப்படியே. கொஞ்சம் இருங்க, ஜஸ்ட் மினிட், கொஞ்சம் இருங்க அப்படியே இருங்க. ஓகே, சாரிம்மா, சாரி. ஸோ என்ன விஷயம்னா, இந்த உங்களோட நேம்லயே நிறைய பேர் அந்த என்ன சொல்றது, போலியா வாரவங்க உள்ளுக்கு வந்துட்டு ஒரு ஆளோட யூசர் நேமை பார்த்துட்டு அந்த யூசர் நேம்ல வருது. ஓகே, ஸோ உங்க யூசர் நேம்ல யார் யார் வேற யாரும் வாராங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வேணா செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ப்போம். ஸோ அதனால தான் இப்போ லேட் ஆச்சு. ஓகே, ஸோ திருப்பியும் சொல்றேம்மா, இல்லை நிறைய ஜீவன்கள் இருக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கொள்றேன். என்ன விஷயம்னா, இதுல நிறைய ஜீவன்கள் இருக்கு. என்ன ஜீவன்னா, இவன் கிளாஸுக்கு எத்தனை பேர் வராங்க, இவன் எப்படி படிச்சு கொடுக்குறான், என்ன மாதிரி படிச்சு கொடுக்குறான்ற பாக்குறதுக்கு நிறைய கீழ்த்தனமான ஜீவன்கள் லிங்க் எடுத்து அந்த லிங்க் மூலமா பேர ஒரு போலி நபரா வருது. அது இங்க ராஷித் சாரோட கிளாஸ்லயும் பார்க்கலாம், எங்கட கிளாஸ்லயும் பார்க்கலாம். எந்த கிளாஸ்லயும் எனக்கும் ஒரு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் பேரை சொல்ல விரும்பல.
பேர் சொல்லி அந்த மனுஷனுக்கு நான் பப்ளிசிட்டி பண்ண விரும்பல. ஓகே, ஸோ அப்படி ஒரு ஜீவன் இருக்கு, ஒரு கீழ்த்தனமான ஜீவன். ஓகே, ஸோ அந்த ஜீவன் செய்யற வேலைனால நிறைய பிள்ளைங்களுக்கு பிரச்சனை. நைட்ல கால் பண்றது பிள்ளைங்களுக்கு. ஓகேயா, அவர்கிட்ட போகாதீங்க, என்கிட்ட போங்க. இதெல்லாம் என்ன பொழப்பு இது? ஓகேயா, அதுக்கு இங்க 2 பேர் ஆயா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியல. விளங்குதா உங்களுக்கு? அவ்வளவுதான் நான் சொல்றேன். நான் இப்ப இதா சொல்லல, உங்களுக்கு திருப்பியும் சொல்ற ஒரு விஷயம்னா, ஒரு ஒரு உங்களுக்கு இப்ப அவ்வளவு உங்க மேல நான் நம்பிக்கையா வச்சிருக்கேன்னா ஏன் அப்படி செய்யறாங்க எனக்கு விளங்கல அது. ஓகே, சோ அவரை இப்ப பேசி எங்கட டைம் தான் போகுது. ஓகே, சோ இதை பாருங்க, இது ஆப்போட்டு. ஓகே ஆமா, இது பேர் ஆப்போட்டு. ஓகே ஆமா, இதுக்கு பேர் என்ன? ஆப்போட்டு. சயன் ஸ்டாக் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, சயன் பாட்டுன்றது ஒட்டுமுலை. ஓகே, சயன்ன்றது ஒட்டுமுலை, சயன் அப்படின்னு சொல்லணும். சயன், SCION, சயன்ன்றது ஒட்டுமுலை. ஸ்டாக்ன்றது ரூட் ஸ்டாக்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டாக்ன்றது ஒட்டுக்கட்டை. ரூட் ஸ்டாக்ன்றது ஒட்டுக்கட்டை. ஓகே, அப்ப இதுல எந்த விஷயம் வேர் தொகுதியுடன் கூடியது? எந்த விஷயம் வேர் தொகுதியுடன் கூடியது? பரந்த வேர் தொகுதியை கொண்டிருக்கிறது எது? சயனா ஸ்டாக்கா? ஒட்டு முளையா ஒட்டு கட்டையா? ஒட்டு கட்டை. ஓகே, சோ இது ஆப்போட்டு. ஓகே, இது ஆப்போட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் என்னது? ஆப்போட்டு. ஓகே, சரி. சோ ஆப்போட்டு தானே சொன்னேன் முதலையும். ஓகே, இது ஆப்போட்டு. ஓகே, சரி. வேற இது என்ன ஒட்டு? இது என்ன ஒட்டு? இது என்ன ஒட்டு? இந்த படம் இது நாவொட்டு இல்லாம சவுக்கொட்டுன்னு சொல்லுவாங்க. சவுக்கொட்டு. ஓகே, சவுக்கொட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, 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 சவுக்கொட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, நாவொட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? சரிங்க, நான் காட்டுறேன் நாவொட்டு எப்படி இருக்கும். இதுதான் நாவொட்டு. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் நாவொட்டு. இந்த மாதிரி ஷேப்ல இருக்கு, இதுதான் நாவொட்டு. ஓகே, இதுதான் நாவொட்டு. ஓகே, இதுதான் நாவொட்டு. இந்த மாதிரி ஷேப்ல இருக்குது. விளங்குதா? இதுதான் நாவொட்டு. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வேற என்ன ஒட்டு இருக்கு? இது சவுக்கொட்டுன்னு சொல்லுவாங்க, இது நாவொட்டு. ஓகே, மாத்தி தாக்காதீங்க. இந்த வேற இந்த இருக்கு, இந்த ஒட்டு தான் நீங்க பாத்தீங்க. சாரி, இந்த ஒட்டு தான் பாத்தீங்க. ஓகே, இதுதான் என்னது? அணையொட்டு அல்லது வில்லொட்டுன்னு சொல்லுவோம். அணையொட்டு இது. ஓகே, இதுதான் சொல்லுவோம் அணையொட்டு அல்லது வில்லொட்டு. ஓகே, வெட்டொட்டு சவுக்கொட்டு சேம். எஸ், வெட்டொட்டு சவுக்கொட்டும் சேம் தான், கிட்டத்தட்ட சேம் தான். ஓகே, அடுத்தது வேற என்னது? பசுமை ஒட்டு இந்த இருக்கு, இதுதான் பசுமை ஒட்டு. இது பார்க்கலாம், இந்த இருக்கு, இதுதான் பசுமை ஒட்டு. இப்படிதான் இருக்கும் பசுமை ஒட்டு. ஓகே, அதாவது ஒரு பட்டையை வெட்டிட்டு அந்த பட்டைக்கு நடுவுல இந்த மாதிரி வைக்கிறது, இதுதான் பசுமை ஒட்டு. பசுமை ஒட்டு விளங்கப்படுத்த சொன்னீங்க, இதுதான் பசுமை ஒட்டு. இளம் நிலை ஒட்டு, பசுமை ஒட்டுன்றது இதுதான். ஓகே, சோ பசுமை ஒட்டுன்றது என்ன கேட்டீங்கன்னா, ஓகே, பசுமை ஒட்டுன்றது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா, ஓகே, ஒரு கட்டையில ஒரு கட்டையில பாத்தீங்கன்னா அந்த கட்டைய இதாக்கி இருப்பாங்க. இந்த இது ஒரு வகையான பசுமை ஒட்டு. ஓகே, சோ இது அதாவது இந்த கட்டையில இந்த பட்டை துண்டை மட்டும் வெட்டிட்டு அதுக்கு இடையில இதை வச்சிருவாங்க. ஓகே, சோ இதை நாங்க இது முடியொட்டுன்னு சொல்லுவோம். இது முடியொட்டு. பசுமை ஒட்டு இருங்க நான் காட்டுறேன். இது மாதிரியே தான் இருக்கும் பசுமை ஒட்டு. இந்த இருக்கு பசுமை ஒட்டு, இந்த மாதிரியே தான் இருக்கும். அதாவது பட்டையை வெட்டிட்டுமா இதுக்கு நடுவுல இப்படி வச்சிட்டு இருக்கு, இது பசுமை ஒட்டு. ஓகே, இதுக்கு பேர் தான் பசுமை ஒட்டு. ஓகே, ஓகே,
நாவொட்டு இரட்டை பிளவு ஒட்டு ரெண்டும் சேமா? எஸ், நாவொட்டும் இரட்டை பிளவு ஒட்டும் சேம் தான். ஓகே, நாவொட்டு இரட்டை பிளவு ஒட்டு, இரட்டை பிளவு ஒட்டு. ஓகே, ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, வேற ஏதாவது கேள்வி? ஓகே, இதை நான் உங்களுக்கு ஒரு இதுல காட்டுறேன். உங்களுக்கு என்ன சொல்றது, இதை நான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சார்ட் ஒன்று இருக்குது. அந்த சார்ட்ல நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதை உங்களுக்கு பார்க்கலாம் நீங்க. ஸோ அது ஒரு சார்ட் ஒன்று இருக்கு. அந்த சார்ட்டை நான் இதுதான் இது வில்லொட்டு, அப்ரோச் கிராஃப்ட், வில்லொட்டு அல்லது அணையொட்டுன்னு சொல்றோம். இதுதான் பாருங்க, இதுதான். அடுத்தது பக்க ஒட்டு. ஜஸ்ட் a minute. பக்க ஒட்டு என்ன இருக்கு, இதுதான் பக்க ஒட்டு. இங்க பாருங்க, இது அழகா விளங்கி இருக்கு. இதான் பக்க ஒட்டு. ஓகே, இது கூடுதல் அந்த செவ்வரத்தை தாவரம் தெரியுமா, செவ்வரத்தை தாவரத்துல செய்வாங்க. சைட் கிராஃப்டிங் சொல்லுவோம், பக்க ஒட்டு. இங்க பாருங்க, இதுதான் பக்க ஒட்டு. ஓகே, இங்க இப்படி, இதுதான் பக்க ஒட்டு. ஓகே, முடியொட்டுன்றது கிரவுன் கிராஃப்டிங். கிரவுன் கிராஃப்டிங் முடியொட்டு இந்த இருக்கு. இது கிரவுன் கிராஃப்டிங் முடியொட்டு. இந்த இதை பார்க்கலாம், இந்த ஒரிஜினல் முடியொட்டு, முடியொட்டு. ஓகே, சரியா, முடியொட்டு. நாவொட்டு இரட்டை பிழை ஒட்டு ரெண்டும் சேம் ஆஸா? எஸ், நாவொட்டும் இரட்டை பிழை ஒட்டும் ரெண்டும் சேம் தான். ஓகே, ரெண்டும் சேம் தாமா. ஓகே, இருக்கு. இதுதான் அணையொட்டு வில்லொட்டுன்னு சொல்றோம். அணையொட்டு வில்லொட்டு. ஓகே, இதுதான் அணையொட்டு வில்லொட்டு. இந்த மாதிரி நிறைய ஒட்டு இருக்கு. சிப் ஒட்டு இருக்கு, சிப் பாட்டிங்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, சரி. முடியொட்டுக்கும் பசுமை ஒட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்னு கேட்டீங்கன்னா, அதாவது முடியொட்டுல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நம்ம பட்டைய கொஞ்சம் ஆழமா வெட்டி நாங்க அதை நாட்டிடுவோம். பசுமை ஒட்டுல என்ன கேட்டீங்கன்னா, பட்டை இருக்கு தானே, பட்டைன்ற மேல் துண்டு மட்டும்தான், ஆழமா வெட்ட மாட்டோம். முடியொட்டு மாதிரி முடிவெட்டுல தண்டை பிளப்போம்மா, தண்டை பிளத்து அதுக்குள்ள வைப்போம் நாங்க. ஓகேயா, பசுமை ஒட்டுக்குள்ள பட்டையை மட்டும் தான் பிளப்போம். பட்டையை பிளத்து பட்டை உள்ளுக்குதான் வைப்போம். அதுதான் பசுமை ஒட்டு. விளங்குதா? இந்த இது முடியொட்டு. இங்க பாருங்க, தண்டை பிளந்திருக்காங்க. ஓகேயா, ஓகே. பசுமை ஒட்டுன்றது வேற, பட்டையை பிளப்பாங்க. ஓகே, பசுமை ஒட்டுற நேரம் பட்டையை தான் பிளப்பாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி விஷயம் தான். ஓகே, சரி, ஓகே. ஓகே, பாத்துச்சா? சரி, சோ ஓகே, சோ நாம அடுத்துக்கு போவோம். ஓகே,
உங்களோட டவுட்ஸ் வச்சுக்கோங்க, நாங்க லாஸ்டா கிளியர் பண்ணோம். ஓகே, சவுக்கு நாவுட்டுன்னு இருக்குமா? நிறைய வகை ஒட்டு இருக்கு. வேணா நான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் புக்ல உள்ளதை எல்லாம் எடுத்து உங்களுக்கு க்ராப் பண்ணி அனுப்பி விடுறேன். ஓகே ஓகே, ஸோ அதனால ஓகே, ஸோ உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு விஷயம் தான். என்ன விஷயம்னா, அந்த நான் தேடி உங்களுக்கு அனுப்புறேன் உங்களுக்கு. ஓகேயா ஓகேயா, நான் தேடி அனுப்புறேன். ஓகே, அப்பதான் உங்களுக்கு சரி. ஓகே, உங்களுக்கு இப்படி காட்டுறதை விட இப்ப காட்டுனதுல சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தமிழ்ல வேணா தேடி அனுப்புறேன். என்கிட்ட அந்த புக் ஒன்று இருக்கு, அக்ரி ரிசோர்ஸ் புக்ல இருக்குது. ஓகே, உங்களுக்கு கிடைச்சாலும் அப்படி ஒட்டுதல்ல வகை இருக்கிற சார்ட் ஒன்று கிடைச்சாலும் எனக்கு அனுப்பி வைங்க, நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றேன். ஓகே, இன்னைக்கு லிதுஷன் அனுப்புனாரு உங்களுக்கு அந்த தண்ணியக்க மலைமாடிட ஜிஐஎஃப், அது லிதுஷன் அனுப்புனது, உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டேன். அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் போது இப்போ ஒட்டுதல் இது கிடைச்சிச்சுன்னா எனக்கும் சார்ட் இருக்கு, நானும் தேடி பார்த்துட்டு நான் அனுப்பி விட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ யோசிக்க தேவையில்ல. யாருக்கும் எது புது இப்ப நம்ம தேடுற விஷயம் யாருக்காவது கிடைச்சிச்சுன்னா அதை எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். ஓகே, சரி சரி, ஓகே தானே. இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோமா? சரி, மூடிய மனையில் மாடு வளர்ப்பை மேற்கொள்வதன் மூலமும் தன்னியக்கமான பால் கறத்தல் உபகரணங்களை பயன்படுத்துவதன் மூலமும் பால் உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ள முடியும். எப்படி என்னென்ன சொல்றாங்க? மூடிய மனையில் மாடு வளர்ப்பை மேற்கொள்வதன் மூலமும் தன்னியக்கமான பால் கறக்கும் உபகரணங்களை பயன்படுத்துவதன் மூலமும் பால் உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ள முடியும். இது உங்களுக்கு கேள்வியாவே கேட்கலாம். இப்ப கொடுத்ததை கேள்வியாவே கேட்கலாம். பால் உற்பத்தி அதிகரித்துக் கொள்ள நாங்க செய்ய வேண்டிய முகாமைத்துவ செயற்பாடுன்னு கேட்டா, மூடிய மனையில மாடை வளர்க்கணும், தன்னியக்கமாக பால் கறக்கும் உபகரணங்களை பயன்படுத்துவதன் மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாம். ஓகே, சரி. இப்ப முதலாவது கேள்விக்கு வரும். ஒவ்வொரு மாட்டையும் அடையாளம் காண்பதற்கு அது தொடர்பான தரவுகளை களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் தொழில்நுட்ப உபாயத்தை பெயரிடுக. என்ன உபாயம்? என்ன உபாயம்? தனித்தனியான தகவல்களை பெறுவதற்கு, மாடு தொடர்பான தனித்தனியான தகவல்களை பெறுவதற்கு பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப உபாயம் என்னது? RFID முறை. சோ நான் அப்ப இது உங்களுக்கு தேவையில்லை தானே? ஸ்கிரீன் ஷேர் பண்ண தேவையில்லையே, இருக்குதானே உங்ககிட்ட? அப்ப ஓகே ஓகே, சரிதானே? ஓகே, சோ ஒட்டுதல் ஓகே தானே? இப்ப பெரும்பாலும் உங்களுக்கு பெரும்பாலும் எல்லா ஒட்டும் பாத்துட்டீங்க. ஓகேயா, பக்க ஒட்டு கூட பாத்தீங்க, முடி ஒட்டும் பாத்தீங்க. ஓகேயா, பெரும்பாலும் ஓகே தானே உங்களுக்கு? சரியா? சோ நம்ம சார்ட் கிடைச்சோன்னா நான் அனுப்பி வைக்கிறேன். சரிதானே? சரி, அடுத்தது பண்படுத்தல் உபகரணம் சார்ட் இருக்குதானே? அனுப்பி வச்சு கட்டாயம் எல்லாம் போடணும். ஏன்னா இந்த முறை பண்படுத்தல் உபகரணம் கேள்வி ஒன்று வரும், கட்டாயம் வரும். அதனால பண்படுத்தல் சார்ட் போட்டு வச்சுக்கோங்க. பண்படுத்தல் உபகரணம் சார்ட் இருக்கு, அது போட்டு வச்சுக்கோங்க. நான் அனுப்பினதை காப்பி பண்ணாதீங்க, அதுல சில பிழைகளும் இருக்கலாம். ஓகே, சில பிழைகள் இருக்கு, வேணும்னு தான் அனுப்பி வச்சேன். நீங்க கரெக்டா அந்த சார்ட்டை பார்த்து போடுங்க. டீச்சர்ஸ் கையில பார்த்து போடலாம் நீங்க. ஓகே, இல்லாட்டி நான் இந்த டியூட் அனுப்பிடுறீங்க, அந்த டியூட்டை பார்த்தும் போடலாம். ஓகே, சோ திருப்பியும் சொல்றேன், அந்த சார்ட் போட்டு வச்சுக்கோங்க, கட்டாயம் எக்ஸாமுக்கு வரணும். ஓகே, சரி. ஓகே, சோ எங்களோட கேள்விக்கான விட என்னது? ஒரு மாடு தொடர்பாக ஒவ்வொரு மாடு தொடர்பாலும் தனித்தனியான தகவல்களை பெறுவதற்கு அந்த மாட்டோட காதுல ஒரு டேக் ஒன்று அடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அது எல்லோ கலர் டேக்கா இருக்கும், இல்லாட்டி சாரி எல்லோ கலர் டேக் இல்லாட்டி ஆரஞ்சு கலர் டேக் அடிப்பாங்க. ஆரஞ்சு கலர், சில இடத்துல ஆரஞ்சு கலர் அடிப்பாங்க, சில இதுல பெரும்பாலும் எதை அடிப்பாங்க? இதுதான் சாரி, எதை அடிப்பாங்க? எல்லோ கலர் டேக் தான் அடிப்பாங்க. சோ அது என்னதுன்னு கேட்டீங்களா? அதுதான் RFID முறை. RFID தொழில்நுட்ப முறைன்னு எழுதணும். RFID தொழில்நுட்ப முறை. இதுதான், இது ஒரு கேள்வி 2020 கேள்வி செஞ்சிருக்கேன். தனித்தனியான தரவுகளை, ஒரு மாடு தொடர்பான தனித்தனியான விவரங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம பயன்படுத்துற நவீன தொழில்நுட்பம் இதுதான், RFID முறை. RFID தொழில்நுட்ப முறை. விரிவாக்கம் ரேடியோ
frequency identification method. ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் அல்லது டெக்னாலஜி. ஓகே சரி, இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். இரண்டாவது கேள்வி பால் கறக்கும் இயந்திரம் ஒன்றில் கீழ்வரும் ஒவ்வொரு தொழிலையும் மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் பாகத்தை பெயரிடுக. ஓகே, முதலாவது பால் கறப்பதற்கு தேவையான உறிஞ்சல் விசையை உருவாக்குதல். என்னது? இரண்டாவதுல ஒன்னாவது பால் கறப்பதற்கு தேவையான உறிஞ்சல் விசையை உருவாக்குதல். என்னது? உறிஞ்சல் விசை ஒன்றை உருவாக்குதல். எது எது உறிஞ்சல் விசை உருவாக்குதல்? வெற்றிட பம்பி. வெற்றிட பம்பி. ஓகே, உறிஞ்சல் விசை உருவாக்குதல் வெற்றிட பம்பி. ஓகே, இரண்டாவது அது தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே. பால் கறக்கும் போது முளைக்காம்புகளின் மீது சந்தத்துக்கு அமைவான சுருங்களையும் விரிதலையும் தூண்டுதல். பால் கறக்கும் போது முளைக்காம்புகளின் மீது சந்தத்துக்கு அமைவான சுருங்குதலையும் விரிதலையும் தூண்டுதல் துடிப்பாக்கி, பல்சேட்டர்னு சொல்லுவோம். துடிப்பாக்கி, பல்சேட்டர். பல்சேட்டர். வெற்றிட பம்பின்றது வேக்யூம் பம்ப். வெற்றிட பம்பி. ஓகே சரி, மூணாவது அமுக்க வேறுபாட்டை காட்டுதல். சரி, உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி கொடுத்திருக்கேன். மாறும் தன்மையுள்ள, அதாவது அசாதாரணமான மட்டங்களையும் மாறல்களையும் காட்டுது. எது? வெற்றிடமானி. வெரி குட். வெற்றிடமானி. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல எது டவுட் இருக்கும்? வெற்றிட குழாய் தொகுதி பிழையா? சரி, வெற்றிட குழாய் தொகுதி கூட நம்ம வெற்றிட பம்பி எல்லாம் வரும். சரி, வெற்றிட குழாய் தொகுதி சரி. இப்ப நான் ஒரு நோட்டன் காட்டுறேன். ஓகே, சோ அதுல பாருங்க, உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகே, அதாவது ஒரு அந்த பசுக்களில் இருந்து பால் கறக்கும் போது அந்த பாலை இழுப்பதற்கு தேவையான உறிஞ்சல் விசையை வழங்குறது, உறிஞ்சல் விசையை ஏற்படுத்துறது பாத்தீங்கன்னா வெற்றிட பம்பின்னு சொல்லலாம். இல்லாட்டி வெற்றிட குழாய் தொகுதி, அது சார்ந்த கூறுகள். அத பாருங்க, வெற்றிட குழாய் தொகுதியும் அது சார்ந்த கூறுகளும் சொல்றாங்க. அது சார்ந்த கூறுகள். அந்த இடத்துல வெற்றிட பம்பி வரும். அது உள்ளுக்கு வெற்றிட பம்பி வரும். நீங்க இந்த இடத்துல வெற்றிட பம்பியும் குறிப்பிடலாம், வெற்றிட குழாய் தொகுதியும் குறிப்பிடலாம். வெற்றிட பம்பியும் குறிப்பிடலாம், வெற்றிட குழாய் தொகுதியும் குறிப்பிடலாம். இதுல கிளியரா தெரிஞ்சுக்கொள்ளணும் என்ன விஷயம்னா, பாலை இழுப்பதற்கு தேவையான ஒரு உறிஞ்சல் விசைன்னு வந்தோனே வெற்றிட பம்பி தெரியும், உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஒரு விசை ஒன்று ஏற்படுத்துறது பம்பி, வெற்றிட பம்பின்னு சொல்லலாம். இல்லாட்டி வெற்றிட குழாய் தொகுதின்னு சொல்லலாம். முதலாவது. இரண்டாவது, உங்களுக்கு தெரியும் துடிப்பாக்கின்றது என்னது? பால் கறக்கும் போது முளைக்காம்புகளுக்கு தேவையான சந்தத்துக்கமைவான சுருங்களையும் விரிதலையும் தூண்டுதல். சந்தத்துக்கமைவான சுருங்களையும் விரிதலையும் தூண்டுதல் தான் துடிப்பாக்கி. ஓகே, துடிப்பாக்கி. அதே மாதிரி அமுக்கத்தின் அசாதாரணமான மட்டங்களையும் மாறல்களையும் இனங்காண்பதற்கு நாங்க வெற்றிடமானி யூஸ் பண்ணுவோம். என்னது? வெற்றிடமானி. அமுக்கத்தின்
அசாதாரணமான மட்டங்களையும் மாறல்களையும் இனங்காண்பதற்கு நாங்க வெற்றிடமானி யூஸ் பண்ணுவோம். இது கேட்கலாம். எப்படி கேட்பாங்க? வாயு ஒழுக்குகள், கேஸ் லீக்கேஜ் சொல்லுவாங்க. கேஸ் லீக்கேஜ், லீக்கேஜ் அப்படி ஏதாவது லீக்கேஜ், குழாய் தொகுதியில ஏதாவது லீக்கேஜ் இருந்தா, நீங்க பயன்படுத்தப்படுற ஒரு தன்னியக்க பால் கரைசல் உபகரணத்துல ஏதாவது ஒரு லீக்கேஜ் இருந்தாலும் இந்த வெற்றிடமானி மூலமாக தான் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இந்த வெற்றிடமானி மூலமாக தான் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அடுத்தது வேக்யூம் ரெகுலேட்டர், ஒழுங்காக்கி, வெற்றிட சீராக்கி அல்லது ஒழுங்காக்கி. அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, மாறும் தன்மை உள்ள வழி தேவை, எங்களுக்கு மாறும் தன்மை உள்ள வழி தேவை தன்னியக்கமாக கட்டுப்படுத்தும். அதாவதுமா எங்களுக்கு ஒரு வேக்யூம், அதாவது வெற்றிடத்தை பயன்படுத்தி நாங்க பாலை இழுக்க போறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு உறிஞ்சல் விசை உருவாகுதா இருந்தா என்ன உருவாகணும்? வெற்றிடம் ஒன்று உருவாகும். கட்டாயம் வெற்றிடம் ஒன்று உருவாகும். அப்படி ஒரு வெற்றிடம் ஒன்று உருவாகுதா இருந்தா அதுல வழித்தேவை, அதுக்கு தேவையான வழித்தேவை மாறிக்கொண்டே போகும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மாறும். அது மாறுவதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் வெற்றிட ஒழுங்காக்கின்ற ஒரு விஷயம் வச்சிருக்கோம். வெற்றிட ஒழுங்காக்கின்ற ஒரு வச்சிருக்கோம். ஒழுங்காக்கி அல்லது சீராக்கின்னு சொல்லுவோம். உதாரணமாக எப்படி சொல்றது, அந்த பைப்ல இங்கயா அந்த என்ன சொல்றது, அந்த தண்ணியக்க பால் கறத்தல் உபகரணத்துல ஒரு பைப் ஒண்ணு இருக்கு. அந்த பைப்ல வழி சிறைப்பட்டு காணப்பட்டுச்சுன்னா அந்த வழியை அகற்றுறதுக்கு நீ எந்த உபகரணத்தை யூஸ் பண்ணு, எந்த பகுதியை யூஸ் பண்ணு? இப்ப சொல்லு பாப்போம். அதாவது ஒரு குழாய் வந்து போகுது, அந்த குழாயில வழி சிறைப்பட்டு இருக்கு. வழி சிறைப்பட்டு இருந்தா வார பாலின் அளவு குறையும், வராது, மேக்சிமம் வராது. அந்த வழியை நாங்க அகற்றணுமா இருந்தா நம்ம என்ன செய்யும்? எந்த பகுதியை யூஸ் பண்ணி நாங்க அந்த வழியை அகற்ற முடியும்? எந்த பகுதியை யூஸ் பண்ணி நாங்க வழியை அகற்ற முடியும்? வெற்றிட ஒழுங்காக்கிய பயன்படுத்தி தான் நாங்க என்ன செய்ய முடியும்? வெற்றிட ஒழுங்காக்கி, அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் நாப், அதாவது ரெகுலேட்டர் சொல்லலாம். ஓகே, அதை பயன்படுத்தி தான் நாங்க என்ன செய்ய முடியும்? அந்த தேவையில்லாத வழியை அகற்ற முடியும். குழாயில வழி சிறைப்பட்டு காணப்பட்டுச்சுன்னா அந்த வழியை அகற்றதுக்கு வெற்றிட ஒழுங்காக்கி பயன்படுத்தும். அததான் சொல்றான், மாறும் தன்மை உள்ள வழி தேவை தன்னியக்கமாக கட்டுப்படுத்தப்படும் சொல்றோம். ஓகே, இது கட்டாயமா கேட்க போறாங்கம்மா, இது கட்டாயம் கேட்பாங்க எக்ஸாம்ல, பால் கறத்தல் உபகரணத்தை பயன்படுத்தி. சோ அதனால ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த 4 விஷயம் தான் மிக முக்கியமானது. இது தேவையில்லை அவ்வளவா. ஓகே, இது தேவையில்ல. ஓகே, இது தேவையில்லைன்னா இப்படிதான் படிச்சு வச்சுக்கோ. இந்த படம் 2019 கொடுத்தாங்க. சரி, இப்ப இதுல நான் சொல்லு பாப்போம், யாராவது ஒரு ஆள் சொல்லு பாப்போம், நல்ல பிள்ளை. இதுல இது எதுல இருந்து பால் வெளியேறும்? P என்ற பகுதியினூடாக பால் வெளியேறுமா, Q என்ற பகுதியினூடாக பால் வெளியேறுமா? சொல்லு பாப்போம். இதான் 2019 கேள்வி. திருப்பியும் சொல்றேன், டீச்சர்ஸ் கைட், பிராக்டிகல் கைட், நோட்ஸ், இந்த 3ல இருந்து தான் எனக்கு கேள்வி வரப்போகுது. சத்தியமா சொல்றேன், இந்த 3ல இருந்து தான் எனக்கு கேள்வி வரப்போகுது. நல்லா படிச்சுட்டு போனியா இருந்தா நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். எல்லாத்துக்கும் அப்படிதான். SFT எடுத்துக்கிட்டாலும் ICT எடுத்துக்கிட்டாலும் உனக்கு வரப்போறது அதை ஸ்டூடெண்ட் தான் வரப்போகுது. SFT ஓகே, SFT டீச்சர்ஸ் கைட்ல இருந்து வரும், மேக்ஸிமம் வரும் டீச்சர்ஸ் கைட்ல இருந்து. ஆனா ICT நான் செய்யல, அக்கௌண்ட்ஸ் தான் நான் செஞ்சது. அக்கௌண்ட்ஸ்னா டீச்சர்ஸ் கைட்ல இருந்து வராது. அக்கௌண்ட்ஸ்ன்றது அந்த அறிவை பொறுத்து இருக்கு. ஓகே, சோ இதுல இருந்து எதுல இருந்து பால் வெளியேறும்ட்டா P என்ற எழுத்தினூடாக தான், அந்த P என்ற பகுதியினூடாக தான் பால் வெளியேறும். ஓகே, பால் வெளியேறும். ஏன் Q என்ற எழுத்தினூடாக பால் வெளியேறாது? சிறிதளவு கூட வெளியேறாது, பால் வெளியேறாது. Q என்ற எழுத்தினூடாக பால் வெளியேறாது. ஏன் வெளியேறாதுன்னு கேட்டா, அந்த Q என்ற எழுத்துல பாருங்க, துடிப்பறை என்ன செய்யப்பட்டிருக்கு? துடிப்பாக்கியில அந்த துடிப்பறை என்ன நடக்குது? சுருங்கி இருக்கு தானே? ஓகேயா, சுருங்கி இருக்கு அந்த துடிப்பறை. அப்ப சொல்லு, அட் அ டைம்ல 4 முளைக்காம்பு, ஒரு அடர், அதாவது அடர்ன்னு சொல்லுவோம், அடர், UDDER, அடர்ன்னு சொல்லுவோம். மாநில அடர்ன்றது மடியில பாத்தீங்கன்னா 4 முளைக்காம்பு தான் இருக்கும், 4 முளைக்காம்புகள் தான் இருக்கும்.
அப்ப சொல்லுங்க, ஒரு அட் அ டைம்ல 4 முளைக்காம்புல இருந்து பால் வருமா? 4 முளைக்காம்புல இருந்தும் பால் வருமா? நீங்க ஒரு உபகரணத்தில் 4 ஒரு முளைக்காம்பு கிண்ணங்கள் பாத்தீங்கன்னா ஒரு செட்ல 4 இருக்கும். ஒரு செட்ல 4 இருக்கும். ஓகேயா? அப்ப அட் அ டைம்னா அதே டைம் ஒரே நேரத்துல 4 முளைக்காம்புல இருந்து பால் வருமா? வராது. அப்ப எதுக்கு துடிப்பாக்கி இருக்கு? அப்படி வாரதா இருந்தா எதுக்கு துடிப்பாக்கி இருக்கு? துடிப்பாக்கி என்னதை கேட்டீங்கன்னா, முளைக்காம்புகளுக்கு எந்தவித வலியும் தராம சுருங்கலையும் தளர்வையும் ஏற்படுத்தி அதுக்கு தெரியாமையே, எதுக்கு தெரியாம மாட்டுக்கு வலிக்காமையே பால் எடுக்குது. சோ முளைக்காம்புகள்ல இருந்து அப்படி முளைக்காம்புகள் மூலம் நாங்க எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எத்தனை எத்தனை முளைக்காம்புல இருந்து பால் வரும்? ஒரே டைம்ல 2 முளைக்காம்புல இருந்து வரும். ஒரே டைம்ல இருந்து 2 முளைக்காம்புல இருந்து பால் வரும். 2 முளைக்காம்பு மூடி இருக்கும். ஓகே, மத்த முளைக்காம்பு 2 மூடும் போது, துடிப்பறை மூடும் போது இது என்ன செய்யும்? திறந்து. ஓகே, ஒரே டைம்ல 2 முளைக்காம்புல இருந்து பால் வரும். ஓகே, புரியுதா? அப்ப கேட்பாங்க, முளைக்காம்பு கிண்ணங்கள் ஒரு தொகுதியில எத்தனை முளைக்காம்பு கிண்ணங்கள் இருக்கும்னா 4 முளைக்காம்பு கிண்ணங்கள் இருக்கும். ஒரு தொகுதியில 4 முளைக்காம்பு கிண்ணங்கள் இருக்கும். அதுல இருந்து ஒரே சந்தர்ப்பத்துல 2 முளைக்காம்பு கிண்ணங்கள் இருந்து தான் பால் வரும். மத்தல இருந்து வராது. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல பி கியூன்னு போட்டிருந்தா பீல இருந்து பால் வரும், ஆனா கியூல இருந்து வராது. ஏன்? துடிப்பறையால் இது இப்படி சுருங்கி இருக்கு. ஓகே, துடிப்பறையால் சுருக்கப்பட்டிருக்கு. ஓகே, சரி. இன்னொரு கேள்வி. இதுல 2 வகையான சாரி ஓகே, இதுல 2 வகையான கேள்வி இருக்கு. இதுல 2 வகை குழாய் தொகுதின்னு சொல்றீங்க தானே? எத்தனை குழாய் தொகுதி இருக்கு? எத்தனை குழாய் இருக்கு இதுல? எத்தனை குழாய் இருக்கு இதுல? 2 குழாய் இருக்கு. ஒண்ணு என்ன குழாய் கேட்டீங்களா இருந்தா பாட் குழாய். ஒண்ணு என்னது? பாட் குழாய். ரெண்டாவது என்னது? துடிப்பு குழாய். இந்த 2 குழாய் தான் இருக்கு. பிரதானமா இந்த 2 குழாய் இருக்கு. ஒண்ணு பாட் குழாய், இன்னொன்னு துடிப்பு குழாய். துடிப்பு குழாய். ஓகே, துடிப்பு குழாய் எங்க போகும்னு கேட்டீங்கன்னா துடிப்பாக்கியில இருந்து முளைக்காம்பு கிண்ணத்துக்கு போகும். ஓகே, முளைக்காம்பு கிண்ணம் தான் பால் சேகரிக்கும் பாத்திரத்துக்கு போகும். ஓகேயா? ஓகே, சாரி. துடிப்பு குழாய் பாத்தீங்களா இருந்தா, திருப்பியும் சொல்றேன், துடிப்பு குழாய் பாத்தீங்களா இருந்தா இத பாருங்க, இத பாருங்க, நல்லா இங்க பாருங்க. துடிப்பு குழாய் பாத்தீங்களா இருந்தா கிளியரா பாத்துக்கோங்க. துடிப்பு குழாய் என்பது துடிப்பாக்கி. ஓகே, துடிப்பாக்கியில இருந்து முளைக்காம்பு கிண்ணத்துக்கு போகும். முளைக்காம்பு கிண்ணத்துல இருந்து ஒரு குழாய் புறப்பட்டு வரும் பால் சேகரிப்பு பாத்திரத்துக்கு. அது என்ன குழாய்? பாட் குழாய். ஓகே, திருப்பியும் சொல்றேன், துடிப்பு குழாய் என்பது துடிப்பாக்கில இருந்து முளைக்காம்பு கிண்ணத்துக்கு போகும். முளைக்காம்பு கிண்ணத்துக்கு போகும் துடிப்பு குழாய். ஆனா பாட்குழாய் என்ன செய்யும்? முளைக்காம்பு கிண்ணத்துல இருந்து பால் சேகரிக்கும் பாத்திரத்துக்கு போகும். பாட்குழாயினூடாக தானே பால் போகும்மா? விளங்குதா? சோ பாட்குழாய், துடிப்பு குழாய். பாட்குழாய் 2 இருக்கு. நீண்ட பாட் சிறு குழாய், நீண்ட பாட்குழாய், சிறு பாட்குழாய், சாரி, நீண்ட பாட்குழாய், சிறு பாட்குழாய்னு இருக்கு. 2 குழாய் இருக்கு. ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விஷயத்தெல்லாம். கேள்வியில கேட்பாங்க. ஓகே, எது டவுட் இருக்காப்ப? ஓகே, இது டவுட் இருக்கா அதுல? சோ இந்த மாதிரி கேள்வி வந்தாமா போட்டு தாக்குங்க. சரியானே? சரி, அடுத்த क्वेश्चन. ஓகே, அடுத்த क्वेश्चन. அடுத்த क्वेश्चन என்ன? இலங்கையில் பிராய்லர் கோழி இறைச்சி கைத்தொழில் பிரபலியமானதாகும். இங்கு கோழிகளை கொள்வதற்கு 8 தொடக்கம் 24 மணி நேரத்துக்கு முன்னர் உணவு வழங்குவதை நிறுத்துவதன் நோக்கம் என்ன? சொல்லுங்க. எதனால்? இப்பதான் உங்களுக்கு எப்ப சொல்லி கொடுத்தேன்? இது சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. பாஸ் பேப்பர்ல சொல்லி கொடுத்தேன் தானே? பாஸ் பேப்பர்ல. எஸ், லாஸ்ட் பாஸ் பேப்பர் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். எஸ், அதாவது
கோழிகளை கொள்வதற்கு முன்னர் 8 தொடக்கம் 24 மணித்தியாலத்துக்கு முன்னர் நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு உணவு வழங்குவதை நிறுத்தணும். 8 தொடக்கம் 24 மணித்தியாலத்துக்கு முன்னர் அதுக்கு உணவு வழங்குவதை நிறுத்தணும். அப்படி நிறுத்துவதற்கான காரணம் என்ன? சொல்லிக் கொடுத்தேன், அதுவும் சொல்லிக் கொடுத்தேன். அப்படி நிறுத்துவதற்கான காரணம் என்ன? உணவு வீண் விரயமாவதை தவிர்ப்பதற்காக. முதலாவது, உணவு வீண் விரயமாவதை தடுத்தல். உணவு வீண் விரயமாவதை தடுத்தல். அடுத்தது, கோழிகளை, பிராய்லர் கோழிகளை இலகுவாக பதப்படுத்து. இது ரெண்டும் காரணம். அதாவது கோழிகளை கொல்ல முன்னர் அது 8 தொடக்கம் 24 மணித்தியாலத்துக்கு நாங்க என்ன செஞ்சிருவோம்னா, அந்த கோழிண்ட அந்த கோழிக்கு உணவு வழங்குறத நிறுத்திடுவோம். ஓகேயா? எப்படி? அந்த கோழிக்கு உணவு வழங்குறத நிறுத்திடுவோம். எதுக்காக நிறுத்துறோம்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, அதுல சமீபாட்டு தொகுதியில காணப்படுற எஞ்சி இருக்க உணவுகளை அகற்றுறதுக்காக தான் நாங்க என்ன செஞ்சிருவோம்? வெறுமையா இருக்கணும். அதுல சமீபாட்டு தொகுதி வெறுமையா இருக்கணும். சோ அதனாலதான் 8 தொடக்கம் 24 மணித்தியாலத்துக்கு முன்னரே அது உணவு வழங்குவதை நிறுத்திடும். அந்த குறிப்பிட்ட மணித்தியாலத்துல அதுக்கு தண்ணி மட்டும்தான் கொடுக்கும். அதுக்கு அந்த குறிப்பிட்ட மணித்தியாலத்துல தண்ணி மட்டும்தான் கொடுக்கும். அதுக்கு தண்ணி மட்டும்தான் கொடுக்கும். ஓகே, திருப்பியும் சொல்றேன். ஒரு கோழிகளை வளர்க்கும் போது அந்த கோழிகளை, திருப்பியும் சொல்றேன், அந்த கோழிகளை கொள்வதற்கு 8 தொடக்கம் 24 மணித்தியாலத்திற்கு முன்னர் அந்த கோழிகளுக்கு உணவு வழங்குவதை நிறுத்திடும். நிறுத்துவதற்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த கோழிகளோட சமீபாடு தொகுதியை வெறுமையாக்குறதுக்காக, வெறுமையாக பேணணும். ஓகே, சோ அதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, உணவு வீண்விரயமாவதை தடுப்பதற்காக. அந்த குறிப்பிட்ட டைம்ல எவ்வளவுதான் உணவு கொடுத்தாலும் அது வேஸ்ட். சோ உணவு வீண்விரயமாவதை தடுக்கும். அடுத்தது, கோழிகளை இலகுவாக பதப்படுத்தும். கோழிகளை பதப்படுத்துவீங்க தானே, போயிட்டு நட்காப்புக்கு உட்படுத்துவீங்க தெரியுமா? பதப்படுத்தும் போது இலகுவாக பதப்படுத்தணுமா இருந்துச்சுன்னா, அந்த கோழிகளை இலகுவா பதப்படுத்தணுமா இருந்துச்சுன்னா, கட்டாயம் நீங்க 8 தொடக்கம் 24 மணி நேரத்திற்கு முன்னர் உணவு வழங்குவதை நிறுத்தணும். இன்னொரு காரணம் இருக்கு, துணை தொற்றுதல் இருந்து பாதுகாப்பு. துணை தொற்றுதல், அதாவது தொற்றுக்கள் ஏற்படுவதில் இருந்து பாதுகாப்பு. துணை தொற்றுகள் ஏற்படுவதிலிருந்து தவிர்ப்பு. ஓகே, துணை தொற்றுகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகவும் 8 தொடக்கம் 24 மணித்தியாலத்திற்கு சாப்பாட்டை கட் பண்ணிடுவோம், உணவு வழங்குவதை நிறுத்திடுவோம். ஓகே, உணவு வழங்குவதை நிறுத்திடுவோம். ஓகே, புரிஞ்சோ? எதுவும் டவுட் இருக்கோ? ஓகே, சோ அதனால திருப்பியும் சொல்றேன். ஓகே ஓகே திருப்பியும் சொல்றேன், இந்த கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா 2020 பாஸ் பேப்பர்ல வந்துருச்சு. சோ இந்த முறை ஸ்ட்ரக்சர்ல கேட்க சான்சஸ் இருக்கு. திருப்பியும் சொல்றேன், நீ பார்த்த பாஸ் பேப்பர்ல எஸ்ஏல என்ன பாத்தியோ அத ஸ்ட்ரக்சர் எம்சிக்யூல கேட்க சான்சஸ் இருக்கு. நீ எம்சிக்யூல என்ன விஷயம் பாத்தியோ அது அப்படியே ஸ்ட்ரக்சர் எஸ்ஏல கேட்க சான்சஸ் இருக்கு. ஒன்னோட ஒன்று தொடர்பட்டு தான் வரும். ஓகே, நீ வேணா பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சரி, பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா விளங்கணும். ஓகே, சரி. ஓகே, கோழியை கொன்ற பின்னர் இறகு கலற்றுவதை இலகுவாக மேற்கொள்ளும் நடவடிக்கை என்னது? என்ன நடவடிக்கை? இதுவும் பார்த்தோம். என்ன நடவடிக்கை? ஸ்கேல்டிங் மெத்தட். சுடுநீரில் அமிழ்த்துதல். சுடுநீரில் அமிழ்த்துதல் கோழியை கொன்ற பின்னர் இலகு கலற்றுவதை இலகுவாக்குறது. அதாவது கோழிகள் இறகுகள் இருக்கு, அதை தளர்த்துவதற்கு. எப்படி தளர்த்துவதற்கு நாங்க செய்யற செயற்பாடு ஸ்கேல்டிங்னு சொல்லுவோம். சுடுநீரில் அமிழ்த்துதல். ஓகே, சுடுநீரில் அமிழ்த்துதல். ஓகே, இது வந்துச்சு.
இது வந்துச்சு 2020 பாஸ் பேப்பர்ல. சோ ஸ்ட்ரக்சர்ல கேட்க சான்சஸ் இருக்குது. சோ அது மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகே சரி, இதுல எதுவும் டவுட் இருக்கா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? எத்தனை எத்தனை டிகிரி செல்சியஸ்ல சுடுநீரில் அமிழ்த்துதல்? 51 பாகை செல்சியஸ் தொடக்கம் 59 பாகை செல்சியஸ். திருப்பியும் சொல்றேன், சுடுநீரில் அமிழ்த்தும் போது 59 விட கூடிச்சுனா 59 விட கூடிச்சுனா வெப்பநிலை 59 விட கூடிச்சுனா என்ன நடக்கும்னா அதண்ட இலையமைப்பு மாறுபடும், நிறம் மாற்றம் அடையும். திருப்பியும் சொல்றேன், வெந்து போகும். அவ்வளவுதான். உதாரணமா நீ குளிக்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை விட கூடிய வெப்பநிலை தண்ணியில குடிச்சியா இருந்தா என்ன நடக்கும்? என்ன வெந்து போயிடும், உடல் ஃபுல்லா வெந்து போயிடும். அந்த மாதிரிதான் கோழிகளை சுடுநீரில் அழுத்தும் போது இந்த குறிப்பிட்ட வெப்பநிலை பேணும். 59 விட கூடிச்சுன்னா என்ன நடக்கும்? வெந்து போயிடும். இல்லைன்னா அந்த இறகுலாம் பொசுங்கி வெந்து போயிடும். இலையமைப்பு அப்படி வெந்து போயிடும். அதுவே 51 விட கீழே ஒருவேளை 50 பாகை செல்சியஸ் இப்படி வைக்கும் போது முழுமையாக இருக்காது, அந்த ப்ராசஸ் முழுமையாக. ஓகே எப்படி இருக்கும்னா, இதுவும் பாஸ் பேப்பர் கேள்வி, இதுவும் பாஸ் பேப்பர் கேள்வி. எப்படி இருக்கும்னா என்ன சொல்றது, இறகுகள் மிஞ்சி காணப்படும். ஒழுங்கா இறகுகள் தளர்த்தி இருக்காது, இறகுகள் மிஞ்சி காணப்படும். உடல் இளஞ்சிவப்பா இருக்கு, பிங்க் பிங்க் ஷைனிங்கா, பிங்க் கலரா இருக்கு. ஓகே அந்த மாதிரி இருக்கு. திருப்பியும் சொல்றேன், இதுதான் சரியான வெப்பநிலை 51 தொடக்கம் 59. இதை விட கூடும் போது இலையமைப்பு பாதிக்கப்படும், கோழியில இலையமைப்பு பாதிக்கப்படும், வெந்து போயிடும் கோழி. அதுவே குறைவா கொடுக்கும் போது ஒழுங்கா இதா இருக்காது, ஒழுங்கா இந்த ப்ராசஸ் செஞ்சிருக்காது. ஓகே அதாவது இறகுகள் எஞ்சி காணப்படும், உடல்ட இலையமைப்பு என்ன சொல்றது இளஞ்சிவப்பு கலர்ல இருக்கும், பிங்க் கலர்ல இருக்கும். ஓகே நோட் பண்ணிக்கோங்க. வேற எதாவது டீஃபீதரிங் மெஷின் யூஸ் பண்ணலாம். அதாவது இறகுகளை நீக்கும் பொறி, இறகுகளை நீக்கும் பொறி பயன்படுத்தலாமா? இல்லன்னு இல்ல. நீ இறகு நீக்கும் பொறியில போடுறதுக்கு முத டீஃபீதரிங் மெஷின் சொல்லுவாங்க. டீஃபீதரிங் மெஷின் சொல்லுவோம். இறகு நீக்கும் பொறின்னு ஒண்ணு இருக்கு. இந்த இறகு நீக்கும் பொறிக்கு போடுறதுக்கு முத நான் கட்டாயம் ஸ்கெல்டிங் விஷயம் கட்டாயம் செய்யணும். இந்த ஸ்கெல்டிங் செஞ்சாதான் இறகுகள் தளர்த்தப்படும், நீக்கப்படாது, தளர்த்தப்படும். தளர்த்தப்படும். அதுக்கப்புறம் இறகு நீக்கும் பொறியில போட்டோம்னா இலகுவானாங்க இறகெல்லாம் இதாக்கும். ஓகே சோ நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க, இறகு நீக்கும் பொறி எப்படி இருக்கும், டீஃபீதரிங் மெஷின். ஓகே இறகு நீக்கும் பொறி டீஃபீதரிங் மெஷின் இப்படிதான் இருக்கு. டீஃபீதரிங் மெஷின் இறகு நீக்கும் பொறி. ஓகே டீஃபீதரிங் மெஷின் சொல்லுவோம். ஓகே பார்த்தாச்சா? இப்படிதான் இருக்கும், முழு மாதிரி இருக்கு. ஓகே சரி, ஓகே அடுத்த கேள்வி, பல்வகைமைப்படுத்தப்பட்ட கோழி இறைச்சி உற்பத்திகளுக்கான 2 உதாரணம் சொல்லு பாப்போம். ஈஸியான விஷயம் சொல்லு. பல்வகைமைப்படுத்தப்பட்ட கோழி இறைச்சிக்கான உதாரணம் என்னது? உணவு பல்வகைமையாக்கம் என்னது? அதை சொல்லு.
உணவு பல்வகைமையாக்கம்ன்றது என்னது? உணவு பல்வகைமையாக்கம்ன்றது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஓகே திரும்பி சொல்றேன். உணவு பல்வகைமையாக்கம்னா என்ன கேட்டீங்கன்னா, ஒரு உணவை நீங்க நீண்ட காலத்துக்கு நீங்க பாவிக்கணுமா இருந்துச்சுன்னா அதை நீங்க பதப்படுத்தணும் இல்லையா? அதை என்ன செய்யணும்னா பல்வேறு வகைகளுக்கு உட்படுத்தணும். உதாரணமா நான் உனக்கு சொல்றேன், ஒரு எலுமிச்சைன்ற விஷயம். எலுமிச்சைன்ற விஷயத்த நீ வேற என்னவா செய்யலாம்னா ஊறுகாயா போடலாம். ஓகே, அதே மாதிரிதான் கோழின்ற விஷயத்த ஓகே கோழி என்னவா மாத்தலாம்? சாசேஜஸா மாத்தலாம். சாசேஜஸ். அடுத்தது மீட் பால்ஸ், மீன் உருண்டைன்னு சொல்லலாம். மீட் பால்ஸ் மீன் உருண்டை, இறைச்சி உருண்டை, மீன் உருண்டைன்னு சொல்லலாம். மீட் பால்ஸ், நகெட்ஸ், ஓகே நிறைய எழுதலாம். சாசேஜஸ், மீட் பால்ஸ், நகெட்ஸ் அந்த மாதிரி விஷயம். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? கேஎஃப்சி. கேஎஃப்சி எடுத்தா உங்களுக்கு ஒரே வெட்டு தான். கேஎஃப்சின்னு எழுதுங்க. கேஎஃப்சி வேணா மெக்டானல்ட்ஸ், பர்கர் கிங்ல எழுதுங்களேன். ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பல்வகைமைப்படுத்தப்பட்ட ஒரு கோழியை நாங்க பல்வகமே செஞ்சோம்னா என்னென்ன சாசேஜஸ், மீட் பால்ஸ், நகெட்ஸ் இருக்கு. நீங்க இங்கிலீஷ்லயும் எழுதலாம், இத ப்ராப்ளம் இல்ல. சாசேஜஸ்னு எழுதலாம். ஓகே 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 அடுத்தது என்ன மாதிரி? அடுத்தது போவோமா இல்லை முடிப்போமா? தேர்டா எழுதுறது நகெட்ஸ். நகெட்ஸ். ஓகே, மேரினேட்டட் சிக்கன், ஸ்மோக் சிக்கன் இதெல்லாமா பதப்படுத்தப்பட்டதுக்கு வரும். ஸ்மோக் கிரில் சிக்கன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்டதுக்கு வரும். இதுக்கு வராது, பல்வகைமையாக்கத்துக்கு வராது. பல்வகைமையாக்கம்ன்றதுமா அதை மாத்தணும், அதோட பௌதீக தன்மையை மாத்தணும். விளங்குதா? இறைச்சின்ற பௌதீக தன்மையை மாத்தணும். இறைச்சியில பௌதீக தன்மையை மாத்தணும். ஸ்மோக் சிக்கன் அப்படி இல்லையேமா, அது நீங்க பதப்படுத்துறீங்க, நட்காப்புக்கு உட்படுத்துறீங்க. ஸ்மோக் சிக்கன், மேரினேட்டட் சிக்கன்னா பதப்படுத்துறீங்க. ஓகேயா? ஆனா இது அப்படி இல்ல. சாசேஜஸ், மீட் பால்ஸ், நகெட்ஸ் அதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா மாத்துறீங்க, அது இந்த பௌதீக தன்மையை மாத்துறீங்க, அதுல பிசிக்கல் ஷேப்பை மாத்தி கொண்டு வரீங்க. இறைச்சி அரைக்கிறீங்க, அரைச்சி அதை வேறு வேறு ஷேப்ல கொண்டு வரீங்க. ஓகேயா? சோ அது வராது இதுக்குள்ள. ஓகே, பார்த்து எழுதுங்க. எக்ஸாம்ல இங்கிலீஷ்ல எழுத முடியுமா? சில வேர்ட்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல எழுதலாம். மீட் பால்ஸ் எழுதினா பரவாயில்ல. ஓ பரவாயில்ல, எழுதணும். ஓகேயா? எக்ஸாம்ல நீங்க எழுதலாம், ப்ராப்ளம் இல்ல. ஓகேயா? ஆனா எல்லா வேர்டையும் இங்கிலீஷ்ல எழுதாதீங்க. சோ ஐ வாண்ட் டு சே பிகாஸ் அதெல்லாம் எழுதிடாதீங்க. ஓகே, சோ எழுதுற நேரம் ஒரு நார்மலான விஷயங்கள், இந்த மீட் பால்ஸ் எல்லாம் மீன் உருண்டை, இறைச்சி உருண்டை அப்படின்னு எழுதலாம். நீங்க தமிழுக்கு மாத்தி எழுதலாம், ப்ராப்ளம் இல்லை. இல்லாட்டி நீங்க இங்கிலீஷ்ல எழுதலாம். சாசேஜஸ் இங்கிலீஷ்ல எழுதலாம், மீட் பால்ஸ் இங்கிலீஷ்ல எழுதலாம், நகெட்ஸ் இங்கிலீஷ்ல எழுதலாம். ஆனா எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல போட்டா இது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமானு கேட்பாங்க. ஓகேயா? சரி சரி, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, வேற என்ன மாதிரி அடுத்தது போவோமா? இப்படிதான் பிராக்டிகல் கைட்ல உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு கிளாஸ் போட முடியுமா? இப்படிதான் என்ன விஷயம்னா இப்படி என்னன்னா எல்லாமே செய்ய முடியாதுமா, என்னால டைம் இல்லை எங்களுக்கு. நம்ம முடிக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குதாங்க. எலக்ட்ரானிக்ஸ் முடிக்கணும், 19ஆம் ஆண்டு, அதாவது கணக்கில் அது பெரிய விஷயம் இல்லை. ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் முடிக்கணும், பேப்பர்ஸ் மாடல் பேப்பர்ஸ் முடிக்கணும். பாப்போம், டைம் இருந்தா செய்யலாம். விளங்குதா? இப்படிதானேமா, நீ தான் முயற்சி எடுக்கணும். விளங்குதா? எல்லாத்தையும் நான் செய்ய இயலாது. ஒரு வாழைப்பழத்தை கூட விளங்குதா நான் உனக்கு பிரிச்சு தரலாம், சரி பறிச்சு தரலாம். ஓகேயா? ஆனா வாழைப்பழத்தை எப்படி சாப்பிடணுன்றது உனக்கு தானே தெரியும். நான் உரிச்சு அதை வெட்டி அதான் அப்படின்னு போடல, நீ தானே செய்யணும். சோ முடிஞ்ச அளவுக்கு நான் அதை உனக்கு சொல்ல வேண்டியது என் கடமை.
பிராக்டிகல் கைட்ல இருந்து வரும்ன்றது சொல்ல வேண்டியது என் கடமை. முடிஞ்சா டைம் இருந்தால் நான் செய்வேன், செய்யாம இருக்க மாட்டேன். டைம் இருந்தால் கட்டாயம் செய்வேன். ஓகேயா? சோ ஒன்னும் யோசிக்காதீங்க. இது நான் செய்யற அளவு கூட மத்த சார்மார்கள் செய்வாங்களா இருந்தா எனக்கு அந்த சார்மார்ட பேரை சொல்லுங்க, கட்டாயம் சொல்லுங்க. எனக்கு நான் செய்யற இந்த இவ்வளவு கிளாஸஸ் நான் போட்டு செய்யறேனா இருந்தா யாராவது அப்படி செய்வாங்களா இருந்தா சொல்லுங்க. நீங்க பயப்படாம சொல்லுங்க, நான் கேட்டுக்கொள். ஓகே, யாராவது செய்வாங்களா இருந்தா சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு பாஸ் பேப்பர் கிளாஸ் போட்டேன். ஓகேயா? ஒவ்வொரு கிளாஸ் எத்தனை கிளாஸ் போட்டதுன்னா சரியா? பாஸ் பேப்பர் கிளாஸ், மாடல் பேப்பர் கிளாஸ், ஓகேயா? அது FW டிஸ்கஷன் வேற அதுல. ஓகேயா? சோ எத்தனையோ கிளாஸஸ் போடுறது, நம்ம தியரி கிளாஸும் போயிட்டு. சோ உங்களுக்கே போர் அடிச்சிடும், இந்த நேரம் பார்த்துட்டு இருந்தா போர் அடிச்சிடும் உங்களுக்கு. சோ நீங்க படிங்க, எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் சொல்லுறேன். அது வேற, மற்றபடி எல்லா விஷயத்தையும் எங்களால செய்யலாது. அடுத்தது BSc படிக்க டைம் ஷெட்யூல் பண்ணி தாரீங்களா? இப்படித்தான் ஷெட்யூல். என்ன உங்களுக்கு சொல்றது புரியுதா இல்லையான்னு தெரியல. என்ன விஷயம்னாமா, டைம் பண்ணி படிக்கிறது இல்லம்மா படிப்பு. டைம் டேபிள் போட்டு படிக்கிறதுக்கு நீங்க லைப்ரரியா இருக்கீங்க, ஸ்கூல் இல்லையே. இப்ப நீங்க படிக்கிறது ஸ்கூல் இல்ல தானே, டைம் டேபிள் போட்டு படிக்கணும்ன்ற அவசியமே இல்ல. நான் சொல்றேன் என்ன விஷயம்னா, டார்கெட்ஸ். அன்னைக்கு நான் யாருக்கும் ஒண்ணு சொன்னேன்னா டார்கெட்ஸ். ஓகே, யாருக்கும் ஒண்ணு சொன்னேன், அம்ராக்கோ யாருக்கும் சொன்னேன். டார்கெட்ஸ், இலக்குகள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டார்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்காக படிங்க, டைம் டேபிள் போட்டு படிக்காதீங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் BSc-ல 19 பாடமா, ஓகேயா? இந்த 19 பாடத்தையும் ஒரு வாரத்துல முடிக்கிறியா இருந்தீங்கன்னா அதுக்கு டார்கெட் வை. ஒரு வாரத்துல நான் முடிக்கணும்னா நான் என்ன மாதிரி படிக்கணும்ன்ற டார்கெட். BSc-ய பொறுத்த வரைக்கும் கூட நீ படிக்கணும் எப்படின்னா 4 to 5:30 இந்த டைம்குள்ளதான் படிக்கணும். ஏன்னா இந்த டைம்குள்ளதான் உங்களோட மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது குளிச்சுட்டு படிக்கும். ஓகே, மூஞ்சி கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு படிக்கணும். தூக்கத்தோட இருந்து வாரத்துக்குத்தோட படிச்சீங்கன்னா இப்படியேதான் இருப்பீங்க. BSc புக் மேல இப்படியே இருப்பீங்க. ஓகே, போய் ஃப்ரெஷ் ஆகுங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு படிங்க. இந்த டைம் அப்படி ஞாபகம் இருக்கும். 4 to 5:30 நான் வாசிக்கிறது டைம், 3 to 4:30 நான் வாசிக்கிற டைம். BSc நான் வாசிச்ச டைம் 3 to 4:30. 3 மணிக்கு எழும்புவேன். ஏழு 3 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவேன். ஏன்னா 2 மாசம் தானே நான் படிச்சது, எனக்கு அப்பதான் விளங்கிச்சு எனக்கு. ஓகே, மார்னிங் ஈவினிங் தூக்கம் 3, 4:30 நான் தூங்கிடுவேன். நான் பகல்ல தூங்கி நைட்ல படிக்கிறது என்ன கூட. ஓகே, என்னைய மாதிரி படிக்கணும்னு நினைக்காத. நீயாவே இரு, நீயாவே வா, அவ்வளவுதான். நீயாவே இரு. நீ உனக்கு எப்ப படிக்கணும்னு தோணுதோ படி, ஆனா டார்கெட்டா முடிக்கணும். BSc 19 பாடம் நீ வாசி முடிக்கணும்னா 19 பாடத்தையும் வாசி முடிக்கணும். பிராக்டிகல் கைடு வாசி முடிக்கணும்னா பிராக்டிகல் கைடையும் வாசிச்சு முடிக்கணும். பிராக்டிகல் கைடு ஈஸியா வாசிக்கலாம். திருப்பியே சொல்றேன், பிராக்டிகல் கைடு ஈஸியா வாசிக்கலாம். எல்லாத்தையும் வாசிக்க தேவையில்ல. அறிமுகம் வாசி, திருப்பி சொல்றேன், அறிமுகம் வாசி, கோட்பாடு வாசி, செய்முறை வாசி. சும்மா வாசி. ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தா நோட் பண்ணிக்கோ, அப்படியே அண்டர்லைன் நோட் பண்ணிக்கோ. லாஸ்ட் கட்டாயம் வாசிக்கணும் நீ விசேட அம்சங்கள். விசேட அம்சம் அல்லது விசேட விடயம் கட்டாயம் வாசிக்கணும். பிராக்டிகல் கைடுல 4 விஷயம் கட்டாயம் வாசிக்கணும். BSc-ய பொறுத்த வரைக்கும் நார்மலா வாசிச்சிருப்பா, டியூட்ஸ் நல்லா வாசிச்சிருப்பா. பிராக்டிகல் கைட வாசி, டீச்சர்ஸ் கைட வாசி. வாசிப்பு தான், திருப்பியும் சொல்றேன், வாசித்தல். வாசிச்ச பிறகுதான் நீ அங்கிட்டு பேப்பர் சுமையா செய்ய வந்திருக்கணும். ஓகேயா? நான் திருப்பியும் அதான் சொல்றேன். இப்போ ஒரு பாடம் படிக்கிறியா இருந்தா, இப்ப இன்னைக்கு படிச்ச, இன்னைக்கு என்ன பார்த்த, சொசேஜஸ் உற்பத்தி பாத்தீங்கன்னா பிராக்டிகல் கைட்ல சொசேஜஸ் உற்பத்தி எடு. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், என்ன சொல்லு, சொசேஜஸ் உற்பத்தியில பயன்படுத்துற பதப்படுத்திகள், கேரிங் ஏஜென்ட். பதப்படுத்திகள் சொல்லுவோம். என்னது? என்னவா பயன்படுத்துறோம்? பதப்படுத்திகள். என்ன பயன்படுத்துறோம்? பதப்படுத்திகள். ஓகே, அதாவது பதப்படுத்திகள் இது இருக்கு. சொசேஜஸ் உற்பத்தி எடுத்து பாருங்க. பதப்படுத்திகள் என்னன்னா, நாங்க நைட்ரேட் இருக்கு தானே, நைட்ரேட் இருக்கு தானே, நைட்ரேட் எல்லாம் பயன்படுத்தணும். கட்டாயம் பதப்படுத்திய நாங்க நைட்ரேட் தான் பயன்படுத்தணும். ஆனா இது ஒரு உணவு பதார்த்தம்னால
நாங்க அதனால ஏற்படுற தாக்கத்தை குறைக்கிறதுக்காக நைட்ரேட் எல்லாம் இது நச்சுத்தன்மை. சோ அதனால ஏற்படுற தாக்கத்தை குறைக்கிறதுக்காக நாங்க பதப்படுத்திகளாக சிட்ரிக் ஆசிட், சிட்ரிக் அமிலம், சிட்ரிக் ஆசிட், அஸ்கோபிக் ஆசிட், அஸ்கோபிக் ஆசிட், சோடியம் சித்தரேட்டு, சோடியம் சித்தரேட்டு, சிட்ரேட்னு சொல்லுவோம், சிட்ரேட், சோடியம் சிட்ரேட் போன்றவற்றை நாங்க பயன்படுத்துறோம். பென்சோவிக் ஆசிட் அப்படி சொல்லிட்டே போகலாம் நம்ம, விளங்குதா? சோ அதனால நீ படிச்சுக்கோ. ஓகே சார், ஓகே சரி, தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல நாங்க மிச்ச விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஓகேயா? சோ எதுவும் உங்களுக்கு எதுவும் படிக்கிறதுக்கு வேற ஏதாவது விஷயம் தேவையா இருந்தாலும், ஓகேயா, வேற விஷயம்னா படிக்கிறதுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் தேவைன்னாலும் எதனாலும் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க கட்டாயம். ஓகே, ஸோ படிங்க, உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் தான். ஸோ உங்களுக்கு நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் எடுக்காம அந்த ஒரு நாள் மட்டும் தான் நான் ரெஸ்ட் எடுத்தது. அடுத்த நாளுக்கே வந்துட்டேன், கிளாஸஸுக்கு வந்துட்டேன் அடுத்த நாள். ஓகே, நான் போடுற எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரிசல்ட் ஒன்று தரணும், எனக்கு அவுட்புட் ஒன்று தரணும் நம்புறேன். ஸோ தருவீங்கன்னு நம்புறேன்னா ஸோ கட்டாயம் தாங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டதுக்கு உங்களோட இதுதான் இதாகும். ஓகே சரி. ஸோ 2021 சுற்றாடல் கிளை பேப்பர் நான் வரல, வந்தா நான் அனுப்பி விடுறேன். வடமாகாண பேப்பர் ஒன்று வந்திருக்கு, அந்த பேப்பர் செஞ்சு பாருங்க, அதுவும் நல்ல பேப்பர் ஒன்று தான். அது அப்படியே எப்படி எடுத்திருக்காங்கன்னா 2020 பாஸ் பேப்பர் இருக்குதானே, 2020 பாஸ் பேப்பர் இருக்குதானே, அதுல முதலாவது கேள்வி வானிலை சம்பந்தமா எடுத்திருந்தா அதே முதலாவது கேள்வி வேறொரு வானிலை சம்பந்தமான கேள்வி போட்டிருக்காங்க. வேணா பாருங்க, வடமாகாண கேள்விதான். அந்த வடமாகாண பேப்பர் இருக்கு, ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பேப்பர் பாத்தீங்கன்னா நான் அனுப்பி வைக்கிறேன், ஸ்ட்ரக்சரையும் இதையும் அனுப்பி வைக்கிறேன். அந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா அப்படியே 2020 பாஸ் பேப்பரை மாத்தி உல்டா பண்ணி எடுத்திருக்காங்க. உதாரணமா எஸ்ஏல, ஓகே, 2020 எஸ்ஏல பாத்தீங்களா இருந்தா முதல் கேள்வி என்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2020 எஸ்ஏல முதல் கேள்வி என்னது? பதிவைத்தல் முறைகளை குறிப்பிட சொல்லி இருந்துச்சு. ஓகேயா? வடமாகாண பேப்பர்ல என்ன கேட்டிருப்பாங்க? முதலாவது கேள்வி ஒட்டுதல் முறைகளை குறிப்பிட்டு விளக்குங்கன்னு கேட்டிருப்பாங்க. சோ நல்லும் நான் ஏழமா சொல்ல நல்லும் செஞ்சு பாருங்க, அதை எடுத்து. ஓகே, அதை எடுத்து செஞ்சு பாருங்க. அதுல எதுவும் கேள்வி உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே சரி, ஓகே, தேங்க்யூ. ஸோ அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஃபீஸ் பே பண்றது யாரும் இருந்தா ஃபீஸ் பே பண்ணணுமா? ஓகே, ஃபீஸ் பே பண்ணாதவங்க யாரும் இருந்தா பே பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.